வணக்கம் நண்பர்களே. ஹெல்த்தியான கோதுமை தோசை எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 முட்டை எடுத்துக்கோங்க. பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றினோம்னா முட்டை சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் இது சுடு தண்ணி ஊற்றுறது. கொஞ்சமாக ஊற்றிக்கணும். முட்டையிலேயே சால்ட்டு, பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பவுல் எடுத்து அதில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் 3 பேருக்கு போதுமானது. கோதுமை மாவில் நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லை முட்டை, அதையும் இந்த மாவுலேயே ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பிறகு வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நல்லா மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடானவுடனே அதில் அந்த மாவை அப்படியே ஊற்றலாம். புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே ரெடி பண்ணி அப்படியே ஊற்றி சுட்டு சாப்பிட்லாம். மாவை ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிடுங்க. சின்னதாக ஊற்றிக்கோங்க தோசை. நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தோசை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில்.